நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாலிபர் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. எஸ், ஃபர்ஸ்ட் ஒரு சாங் கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாமா? ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் திருநெல்வேலி திருமண்டல வாணிபருவத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்தினையும் வணக்க தெரிவித்துள்ளேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இம்மட்டுமாக இந்த
TDOA ஊழிய நிமித்தமாக வாலிபர் மத்தியில் ஆண்டவர் பல்வேறு காரியங்களை செய்து வருகின்றார். அநேக வாலிபர்களை ரட்சிப்புக்குள் நிறுத்தவும், அநேக வாலிபர்களை கர்த்தருடைய அன்புக்குள் நிறுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து வருகின்றார். குற்றாலத்தில் வைத்து வாலிப முகாம் நடத்துகின்றோம். குறிப்பாக வாலிபர் தொடங்குகிற பத்திரிகை ஊழியத்தின் நிமித்தமாக அநேக வாலிபர்கள் தொடர்புகிறார்கள். குறிப்பாக ஆண்டவரை பற்றி அறியாத நான் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் அநேகர் இந்த வாலிபத்தோட பத்திரிகையை வாசித்து அவர்கள் ஆண்டவருடைய அன்பையும் அநேக மாரல் டீச்சிங்கையும் அவர்கள் பெற்றுள்ளார்கள். எனவே தொடர்ந்து இந்த வாலிபத்தை நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரே, உங்கள் சர்ச்சில் நடக்கிற வாலிபர் கூட்டத்துக்கு நீங்கள் அனுப்பி வைங்க, ஜெபக்குழுவுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இந்த வாலிப வயதில் அவர்கள் எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஆசிரமாக அமையும். எனவே உங்களுடைய வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரே, ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஜெபக்குழுவிலும் அவர்கள் பங்கு பெறும்படியாக அன்பு பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேத புஸ்தகத்தில் நாம் ஒரு சில காரியத்தை நம்ம தியானிக்கப் போகின்றோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேத பகுதியிலே யார் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்கின்றான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கின்றான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பவுல் ஒருவேளை சவுல இருந்த காலத்தில் அவன் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தான். ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆராதிக்க விடாமல் அவளை துன்பப்படுத்தினான். அதே போன்று ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆராதிக்க விடாமல் தடை செய்வதற்கும் கைது செய்வதற்கும் அவளை துன்பப்படுத்துவதற்கும் அவன் தமஸ்குக்கு அவன் போகின்ற வழியிலே அந்த நேரத்தில் நீங்கள் பாடி சொன்னால் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமல்லவான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கின்ற பொழுது அவன் முதலாவது சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒருவேளை அவன் இப்பொழுதுதான் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறான். இப்பொழுதுதான் ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். இயேசு என்கிற அந்த தெய்வத்தை பற்றி அவன் இப்போதுதான் அவன் உணர்ந்திருக்கிறான். இப்போதான் ஆண்டவரை தெய்வமாக அங்கீகரித்திருக்கிறான். அந்த அங்கீகரித்த உடனேயே அவனுடைய வாழ்விலே அவன் சொன்ன முதல் வார்த்தை, ஆண்டவரே, இந்த என்ன செய்ய சித்தமாக இருக்குது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த பவுல் சொன்ன இந்த வார்த்தையின்படியே நாமும் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதரும், ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாசிகளும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இப்படி நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இந்த உலகத்திற்கு வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற முடியும். உங்களுக்கும் எனக்கும் 1000 விருப்பங்கள் இருக்கலாம், 1000 யோசனைகள் இருக்கலாம், 1000 நோக்கங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் நம்ம யோசிக்கலாம், பல காரியங்களை யோசித்து நம்ம செயல்படலாம். ஆனாலும் கூட அவையெல்லாம் விடுதலாக போய்விடும். ஆனால் பாருங்கள், கடவுளுடைய சித்தப்படி நீங்களும் நானும் செய்யும்போது அது நமக்கும் ஆசீர்வாதம், அது ஆண்டவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். பிரியமானவர்களே, எனவே நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குறிப்பாக வாலிப தம்பிமார் தங்கச்சிமார், நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே, என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து உங்கள் சித்தம் என்ன என்று சொல்லி நீங்கள் தேவ சித்தத்திற்கு இந்த பவுலை போன்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் மூலம் தேவன் நாமம் மகிமைப்படும். உங்கள் மூலம் திருச்சபைகள் கட்டப்படும். உங்கள் மூலமாக குடும்பங்கள் கட்டப்படும். உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்படுவார்கள். இதுதான் உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சொந்த விருப்பப்படி செய்ய நினைக்கிறாங்க. அவங்க மனதில் தோன்றிய காரியத்தில் செய்ய நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் தங்கள் சொந்த விருப்பப்படி வாழ நிற்கிறார்கள். எனவே அவருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்களை அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. வேத புத்தகத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை உணராத ஒரு நபரை குறித்தும், ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற நபரை குறித்தும் நம்ம தியானிக்க 2 நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய சித்தத்தை உணராத ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிசுக்கு போய் ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தம் நினிவேக்கு இந்த யோனா போக வேண்டும். ஏனென்று சொன்னால் நினிவே மக்களுடைய பாவம் அதிகரித்து விட்டது.
இன்னும் இந்த மக்கள் பாவம் செய்வார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாவார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து அவர் என்ன செய்யறான்னு சொன்னால், ஒருவேளை அந்த இஸ்ரவேல் அந்த நினிவே மக்களை அழிக்க நினைக்கிற ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். என்ன வாய்ப்பு? தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுத்து அவர்களை ஒருவேளை அந்த எச்சரிக்கையின் செய்தியை கேட்டு ஒரு அந்த ஜனங்களை மனம் மாறலாம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டமிட்டு சில காரியங்களை செய்கின்றார். அதில் இந்த யோனாவை அவர் பயன்படுத்துகின்றார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யோனாட்ட சொல்கிறார், நினைவேக்கு போய் பிரசங்கம் என்று சொல்லி சொல்கின்றார். நம்ம நிருபத்தை வாசிக்கிற பொழுது கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எனவே தான் இந்த யோனாவை ஆண்டவர் நினைவேக்கு அனுப்புகிறார். ஆனால் பாருங்கள், இந்த யோனா நினிவேக்கு போக விருப்பம் இல்லாமல் அவன் தர்சீசுக்கு போகிறான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் 1000 விருப்பம் இருக்கலாம். ஆனால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சில காரியங்களை செய்யும்போது அதில் அநேக பிரச்சனைகள் வரும். ஆண்டவருடைய சித்தப்படி நம்ம சில காரியங்களை செய்யும்போது அதில் பிரச்சனை இருக்க வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் பாட்டி சொன்னால் இந்த யோனாவோட வாழ்க்கையில் பாருங்கள், அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி, தன் சொந்த விருப்பப்படி அவன் தர்சீசுக்கு போகிறான். அவன் போகிற கப்பலில் பார்த்திங்கன்னா புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, எல்லா மக்களும் பாதிக்கப்படுறாங்க, எல்லா மக்களும் பயப்படுறாங்க. ஐயோ நம்ம மடிந்து போகணும்னு சொல்லி பயப்படுறாங்க. கடைசியில் சீட்டு போட்டு பார்க்குறாங்க, அதை யோனாவின் பெயரை எழுது. அப்போ வந்து யோனா சொல்கிறான், பாருங்கள் என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னு சொல்கிறான். அங்கே ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி அந்த மீன் நினச்சினான். அந்த மீன் அவனை விழுங்கிறது. மீன் வயிற்றிலே 3 நாட்கள் இருக்கின்றான். பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நினைக்காமல், தங்களுடைய சொந்த விருப்பப்படி செய்ய நினைக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இது போன்ற பாடுகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பாடுகள். ஒரு மனிதர் தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஓடுகின்ற பொழுது அவருக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, அவர் சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கு கூட பிரச்சனை வரலாம். பாருங்கள், இந்த கப்பலில் பண்ண மக்கள் எல்லாரும் எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் பாருங்கள், யோனா அந்த கப்பல் இருந்ததுனால அந்த கப்பல் அலக்கழிக்கப்பட்டது, புயலினால் தாக்கப்பட்டது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் நம்முடைய விருப்பம்படி நம்முடைய மனம் போன போக்கில் நம்ம சில காரியங்களை செய்யும்போது அதில் பிரச்சனை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய திருச்சியை கூட அதை நினைச்சலாம் வரலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோனா தேவ சித்தத்தை உணராமல், ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பத்தையும் அவன் உணராமல், தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி அவன் தர்சீசுக்கு போனான். கடைசியாக நீங்கள் பண்ணி சொன்னால், ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் போன நிமித்தமாக பல பிரச்சனைகள் வாழ்க்கையில். 3 நாள் மீன் வச்சுட்டு இருந்தான், சாப்பிட முடியல, எதுவுமே செய்ய முடியல. உடனே என்ன அந்த மீன் வச்சு நான் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவன் மீண்டும் தேவ சமூகத்தை ஒப்பராகிறான். மீண்டும் அந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். அந்த மீன் நினிவேக்கு போகிறது, நினிவே கரையில் அவன் கற்கிறது. அவன் மீண்டும் நினிவேயில் அவன் பிரசங்கிக்கிறான், இதோ ஜனங்களை மனம் திரும்புங்கள், இன்னும் 40 நாளில் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போக முடிச்சு அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு, அவனுடைய வார்த்தையை கேட்டு நினிவே ஜனங்கள் அனைவரும் மனம் திரும்பினார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்று வாலிப தம்பி தங்கச்சி, ஒன்று ஆண்டவர் ஒரு கல்லூரி கொண்டு போயிருப்பார், ஒன்று ஆண்டவர் ஸ்கூலுக்கு கொண்டு போயிருப்பார். அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த கல்லூரியில் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை நீ அடையாள வேண்டும். ஒரு நீ சில காலேஜ் விரும்புவேன், நீ சில ஸ்கூலை நீ விரும்புவேன். ஆனால் கூட பாரு, ஆண்டவர் உனக்குன்னு ஒரு காலேஜ் வச்சுருப்பார், உனக்குன்னு ஒரு ஸ்கூல் வச்சுருப்பார். அப்போ நீ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இந்த ரிசல்ட் வரக்கூடிய இந்த நாட்களில் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே நான் எந்த காலேஜுக்கு போகணும், நான் எந்த ஸ்கூலுக்கு போகணும், நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும், நான் என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாக தேவ சமூகத்தில் காத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பவுலை போன்று, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தை காத்துருங்கள். அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் குறித்து, உங்களுடைய வேலைவாய்ப்பை குறித்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கலாம். இந்த செய்தி கேட்குற நீங்கள், அன்பு பெற்றோரே இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. உங்களுக்கு 1000 விருப்பங்கள் இருக்கலாம், அந்த 1000 விருப்பங்களை காட்டிலும் ஆண்டவர் விருப்பம் என்ன, ஆண்டவர் சித்தம் என்ன? ஏன்னா நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம், ஒரு பிளான் உண்டு. நம்ம ஆண்டவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கின்றார். நம்முடைய எதிர்காலம்னு அவருக்கு தெரியும். நம்முடைய எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அழைக்கிற தேவன். எனவே ஆண்டவருடைய சித்தத்திற்கு முழுமையாக நாம் ஒப்புக் கொடுப்போம். யோனாவை போன்று ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாக நம்முடைய சொந்த முயற்சியில், நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நாம் ஓட ஆரம்பிக்கும் பொழுது, நாம் படிக்க முயற்சிக்கும் போது, வேலை பார்க்க முயற்சிக்கும் போது அதில் அநேக இளைஞர்கள் பிரச்சனைகள் வரும். அதை நம்ம சாதிக்க முடியாது, நம்ம தோற்று போவோம். எனவே முதலாவதாக ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம். யோனாவை போன்று ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக
நம்முடைய சொந்த விருப்பப்படி ஓடாமல் கர்த்தருடைய விருப்பப்படி நம்ம ஓடுவோம், கர்த்தருடைய சித்தப்படி செய்வோம். கர்த்தர் நம் மூலமாக மிகப்பெரிய திட்டத்தையும் மிகப்பெரிய ஆத்தும அறுவடையும் மிகப்பெரிய நன்மையும் நம்முடைய தேசத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் திருச்சபைக்கும் தந்துடுவார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்ட ஒரு நபரை குறித்து வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த யுத்தத்தில் கோலியாத் அப்படிங்கிற நபர் நிற்கிறார். அவர் ஆள் ரொம்ப உயரமான மனிதர், ஒருவேளை பயிற்சிகள் அநேக பெற்ற மனிதர். அவரை எதிர்ப்பதற்கு யாருக்குமே தைரியம் இல்லை. சவுல் ராஜாவுக்கும் தைரியம் இல்லை, அவருடைய இராணுவத்தில் இருந்த அவருடைய படை வீரர்கள் யாருக்குமே தைரியம் இல்லை. எல்லாருமே கோலியாத்தை கண்ட உடனே பயந்து ஓடினார்கள். அவன் சொல்லுகின்றான், யாராவது ஒருத்தர் சண்டைக்கு வாங்க, நான் தோத்துட்டா என்னுடைய பெலிஸ்தர்கள்லாம் உங்களுக்கு அடிமை, நீங்கள் தோத்துட்டா உங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்களுக்கு அடிமைன்னு சொல்லி இந்த கோலியாத் தினமும் காலை மாலையும் 2 வேளை வந்து அவன் கொக்கரித்து பேசுவான். இதை பார்க்குற ஒவ்வொருவரும் பயந்து நடுங்கி ஒடுங்கி விடுவார்கள். ஆனால் பாருங்கள், தாவீது அவங்க அப்பா அனுப்புகிறார், யுத்தத்து போகிற அண்ணமாட்ட போய் நலம் விசாரிச்சுவான்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படி அனுப்புகின்ற பொழுது அவன் வந்து பார்க்குறான், இந்த தாவீது இந்த கோலியாத்து பேசுகிற பேச்சை பார்த்த உடனே இந்த தாவீதுக்குள் அவனுக்கு இந்த பக்தி வைராக்கியம், இவன் எப்படி பேசுவதுன்னு சொல்லி அந்த பக்தி வைராக்கியத்தில் அவன் அப்படி யோசித்து கொண்டிருக்கிறான். அப்படி யோசிக்கும் போது அவன் பக்கத்தில் ஒன்று சொல்கிறான், நான் இந்த கோலியாத்தோட யுத்தம் செய்கிறேன், நான் இந்த கோலியாத்தோட யுத்தம் செய்கிறேன்னு சொல்லி சொல்லுகிற பொழுது மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீ சிறுவனாச்சே, நீ எப்படி யுத்தம் செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் ஒரு முறை காட்டில் ஆடுகளை மேய்த்த பொழுது ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, அந்த 2ஐயும் நான் கொன்று என் ஆடுகளை காப்பாற்றினேன். ஒருவேளை இந்த கோலியாத் ஒரு சிங்கமாக இருக்கலாம், இந்த கோலியாத் ஒரு கரடியாக இருக்கலாம், ஆனால் எது எப்படியோ இந்த கோலியாத்தை என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னு சொன்னால் எனக்குள் இருக்கின்ற ஆண்டவருடைய பலத்திலே இதை நான் செய்யணும்னு அவன் சொல்கின்றான். அப்போ அண்ணன் வந்து சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி யாட்டிப்பூட்டி பேச எனக்கு தெரியும், உன் இதய கடினம் எனக்கு தெரியும், அதனால் பேசாமல் நீ ஆடு மேய்க்க போ, ஆட்டை விட்டு வந்த நீ போன்னு சொல்லியிருந்தான். அப்போ தாவீது சொல்கின்றான், அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நான் வந்ததுக்கு ஆண்டவருடைய சித்தம் உண்டு, நான் வந்ததுக்கு ஆண்டவருடைய முகாந்திரம் உண்டு என்று சொல்லி தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்டான். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில் சில காரியம் யதார்த்தம் நடக்கணும்னு நினைக்கலாம், யதார்த்தம் நடக்குதுன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் சில காரியங்கள் ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிறார். ஒரு நீ நினைக்கலாம், என்னை ஏன் இந்த காலேஜுக்கு ஆண்டவனை கொண்டு வந்தார், என்னை ஏன் இந்த கோர்ஸுக்கு நீ ஆண்டவர் என்னை படிக்க வைத்தார், ஏன் இந்த கோர்ஸ் எனக்கு கிடச்சது, ஏன் எனக்கு இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லி நீ ஒருவேளை கூட நீ யோசித்து கொண்டு இருக்கலாம். அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கார் என்பதை உணர்ந்து கொள். நீ படிக்கிற கல்லூரியில் ஒரு ப்ரேயர்ஸ் ஆரம்பிப்பதற்காக ஒன்று அந்த கல்லூரி கொண்டு போயிருப்பார். நீ படிக்கிற காலேஜில் ஒரு ஜெபக்குழு ஆரம்பிப்பதற்கும், நீ படிக்கிற பள்ளியில் ஜெபக்குழு ஆரம்பிப்பதற்கும், நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தாபனத்தில் ஒரு ஜெபக்குழு ஆரம்பித்து அங்குள்ள பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தாவீதை போன்று சூழ்நிலையை பார்த்த உடனே இது தேவனுடைய திட்டம், இது கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி அவன் உணர்ந்து கொண்டான். அவன் பயப்படலை. யோனாவை போன்று அவன் தேவ சமூகத்தில் நின்று அவன் புறப்பை செல்லவில்லை. அவன் தைரியமாய் இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன், கர்த்தருடைய சேனை நான் போகின்றேன், கர்த்தருடைய நாமத்தினால் போகிறேன்னு சொல்லி அவன் தைரியமாய் கோலியாத்தை ஜெயிக்கிறான். அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை உனக்கு கூட சில காரியங்கள், ஏன் இந்த கோர்ஸ் எனக்கு கிடச்சது, ஏன் இந்த காலேஜ் எனக்கு கிடச்சது, ஏன் இந்த வேலை கிடச்சதுன்னு சொல்லி உடனே சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள், இதுதான் கடவுளுடைய திட்டம். அந்த இடத்துல நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உனக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம்தான், உனக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாத ஒரு காரியம்தான். ஆனால் அந்த இடத்துல நீ தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஒருவேளை இந்த தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு அங்கே மற்ற வீரர்கள்லாம் ஜெயித்து அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான செய்தி அவனுக்கு கிடைக்கவில்லை. மாறாக அங்கே எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க பொழுது இந்த தாவீதுக்குள் விசேஷித்த தேவ ஆவி இருந்ததுனாலே அவனுக்குள் அந்த ஒரு வைராக்கியம் இருந்தது, அந்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது பிரியமானவர்களே. எனவே நான் உணர்ந்து கொண்டான், நான் யுத்தத்தை பார்க்க
வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த யுத்த களத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று சொல்லி அவன் தன்னோட அண்ணன்கிட்ட சொல்லிடுறான். அதே போல் அவனை தாவீது ராஜாட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவனை ராஜாவும் அவர் சவுல் ராஜா கூப்பிட்டு போகிறாங்க. சவுல் ராஜா அந்த ஆடைகள் அவங்க யுத்தத்துக்குரிய எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. அது அவனுக்கு பழக்கம் இல்லாதனால அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் ஓடுகின்றான், கூழாங்கல் எடுக்கின்றான், கவன் எடுக்கின்றான், அந்த கல்லை மாற்றி அவன் சுற்றி விடுகின்றான். இதோ கோலியாத்தோட நிறுத்தியிலே பட்டு அவன் மறைந்து போகின்றான். இங்கே பாட்டிங்க சொன்னால், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய வெற்றியை பெறுவதற்கு, இந்த உலகத்தில் தீமையை அழிப்பதற்கும் நன்மையை செய்வதற்கும் ஆண்டவருடைய சேனையை உருவாக்குவதற்கு உங்களை ஆண்டவர் வல்லமுள்ள கருவியாய் பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, அன்பு பெற்றோரே, தேவ சித்தத்தை உங்கள் வாழ்விலே உணர்ந்து செயல்படுங்கள். எந்த ஒரு காரியமும் யதார்த்தமாக நடப்பது கிடையாது. ஆண்டவர் நம்மை முன்கொடுத்திருக்கிற தேவன், நம்மை உள்ளங்கள் வளைந்து வைத்திருக்கிற தேவன், நம்மை மறக்காத தேவன். நம்மை குறித்து அவருக்கு ஒரு திட்டம், ஒரு பிளான், ஒரு மேப் வச்சிருக்கார். அதன்படி செய்வதற்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். என் மகன், என் மகா, அவள் விருப்பப்படி செஞ்சு நினைக்காம அவனை படைத்த, அவனை உருவாக்கிய ஆண்டவராகிய என் வார்த்தையின்படி அவங்க செய்ய வேண்டும், என் சித்தத்தின்படி செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எனவே அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். உங்களுக்கு 1000 விருப்பங்கள், 1000 கனவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் சற்று ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன? என் படிப்பை குறித்து உங்கள் சித்தம் என்ன? என் வேலைவாய்ப்பை குறித்து உங்கள் சித்தம் என்ன? என் திருமணத்தை குறித்து உங்கள் சித்தம் என்ன? என் ஊழியத்தை குறித்து உங்கள் சித்தம் என்ன? என் தொழிலை குறித்து உங்கள் சித்தம் என்ன? என் குடும்ப வாழ்க்கை குறித்து உங்கள் சித்தம் என்ன? எங்கள் திருச்சபை குறித்து உங்கள் சித்தம் என்ன? எங்கள் கிராமத்தை குறித்து உங்கள் சித்தம் என்ன? எங்கள் தேசத்தை குறித்து உங்கள் சித்தம் என்னன்னு சொல்லி தேவ சித்தத்துக்கு நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிப்போம். தேவ சித்தத்தை உணரும் ஒரு பாக்கியத்தை நம்ம கேட்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் ஒன்றை புரிந்து கொள்கின்றோம். இந்த உலகத்தில் நம்ம எந்த காரியங்களை செய்தாலும், எவ்வளவு காரியங்கள் செய்தாலும், அந்த காரியங்கள் எல்லாம் கடவுள் சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது பரலோக ராஜ்யத்துக்கு உடைய தகுதி நமக்கு வந்து விடுவது. பிரியமானவர்களே, நம்ம சொந்த விருப்பத்தின்படி செய்யாமல் நமக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்துக்கொண்டு, நமக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு நாம் ஓடுகின்ற ஓட்டம் இல்லை. நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம், நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்திற்கு உட்பட்டு நம்ம ஓடுகின்ற பொழுது அந்த ஓட்டத்தின் முடிவாக நமக்கு பரலோக ராஜ்யம் என்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. பரலோக ராஜ்யத்தை அடையக்கூடிய அல்லது பரலோகம் செல்லக்கூடிய ஒரு கிருபை நமக்கு கிடைக்கிறது. அல்லது பரலோகத்துக்குரிய நபராக நம்ம நினைச்சதும் மாறி வருகின்றோம். அவர் மீண்டும் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற நபர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மே மாதத்திலே கல்வியாண்டினுடைய புதிய கல்யாணியுடைய தொடக்க நாட்களிலே வந்திருக்கின்ற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஒரு தீர்மானத்துக்கு வா. உனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் பல எய்ம் இருக்கலாம், பல காரியத்தை குறித்து நீங்கள் திட்டம் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருக்கலாம். இப்படி தான் படிக்கணும், இன்னும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை நீங்கள் செய்ய தீர்மானிங்கள். என் விருப்பப்படி அல்ல, என் சித்தப்படி அல்ல, என்னை இந்த உலகத்தில் உருவாக்கி படைத்து இந்த வயது வரைக்கும் ஆளாக்கிய என் ஆண்டவரின் விருப்பப்படி நான் செய்வேன், என் ஆண்டவரின் சித்தப்படி செய்வேன்னு சொல்லி தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்புக்கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாக்கிய செய்வார். நம்முடைய படிப்பில் கர்த்தர் ஜெயித்து தருவார், நம்முடைய தொழிலில் கர்த்தர் ஜெயித்து தருவார், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் வெற்றியை தருவார், நம்முடைய ஊழிய பாதையிலே கர்த்தர் ஆத்துமக்களை தருவார். தேவ சித்தத்தின்படி நம்ம ஓடுவோம், தேவ விருப்பப்படி நம்ம செய்வோம், அநேகரை நாம் நீதிக்குட்படுத்துவோம். கண்கள் அப்படி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திர தகப்பனே, அநேக இடத்துல ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்படுகிறோம், ஓடுகிறோம். ஆனாலும் அந்த பிரயாசங்களும் அந்த ஓட்டங்களும் உங்கள் சித்தத்தின்படி இல்லாமல் அநேக இடத்துல ஆண்டவரே எங்கே விருப்பப்படி அமைந்து விடுவது கர்த்தாவே. நாங்கள் யோசிக்கிறது மாதிரி நாங்கள் செய்து விடுவோம் கர்த்தாவே. அப்படி இனி நாங்கள் செய்யாத ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் உங்கள் சித்தத்தின்படி செய்யவும், உங்கள் நாமத்துக்கு மகிமையாக செய்யவும் கர்த்தர் உதவியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிக்காக, ஒவ்வொரு பெற்றோருக்காக, ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வேளை கர்த்தாவே தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, தங்களுடைய படிப்பை குறித்தோ அல்லது கர்த்தாவே தங்களுடைய வேலைவாய்ப்பை குறித்தோ கலங்குகிற பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இதோ அவர்கள் ஆண்டவரே இந்த நாளிலே தாவே கற்றுக்கொண்ட சத்தியத்தின் ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபித்து நீர் என்ன செய்ய அவங்களுக்கு சொல்கிறீரோ, நீங்கள் எந்த காலேஜ் சேர சொல்கிறீங்களோ, நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க சொல்கிறீங்களோ, நீங்கள் எந்த தொழில் பண்ண சொல்கிறீங்களோ, எந்த வேலைக்கு போக சொல்ல அந்த காரியத்தை அவர் உணர்ந்து கொண்டு தாவீதை போன்று நான் வந்திருக்கிற முகாந்திரம் உண்டு என்பதை தேவ சித்தத்தை அவர்கள் உணர்ந்து கொடுத்தக்கதான கிருபைகளை கொடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தை அந்த டிவி நினைச்சு பார்க்குற ஒவ்வொருடைய வாழ்விலகத்தை ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க என்ன எதிர்பார்ப்போடு உங்களுடைய பிள்ளைகள் இந்த நேரத்தை காத்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்யும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையிலே மேன்மையை கொடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்போ தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு விரோதமாக நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் எல்லா காரியத்திலும் உங்கள் சித்தத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய கிருபைகளை திறமையை நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள் பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை, திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு, ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும் இதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாய்.